கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார் என்று பவுலடிகளார் சொன்னதை கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த வசனம் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நிச்சயமான சாட்சி ஆகும். இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம். முதலில் அவர் பேதுருவுக்கு தனிப்பட்ட முறையில் தோன்றினார். பின்னர் அப்போஸ்தலர்களுக்கு தோன்றினார். அதன் பிறகு 500க்கும் மேற்பட்டோருக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். இதன் பொருள், இது ஒரு கற்பனை அல்ல, பலர் கண்ட உண்மை சம்பவம். இயேசு சிலுவையில் மரித்த பின் அவரை கல்லறையில் வைத்தார்கள். ஆனால் பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவினிடத்தில் வந்து, ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாத படிக்கும், முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாகாத படிக்கும் நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். பிலாத்து, உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னதால் அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். ஆனால் வாரத்தின் 1ஆம் நாள் பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அந்த தூதன் கல்லறைக்கு வந்த ஸ்திரீகளை பார்த்து, பயப்படாதீர்கள், இயேசு இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னதை கேட்ட காவலாளர்கள் பயந்து அவர்களில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். ஆனால் ஆசாரியரோ சேவகர்களுக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள் என்று கூறியதால் காவலர்களும் அதை ஜனங்களுக்கு அப்படியே சொன்னார்கள். இது உண்மை அல்ல என்பதை நிரூபிப்பதற்காகவே அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமான இயேசு 500 பேர்களுக்கும் மேற்பட்ட சகோதரர்களுக்கு தரிசனம் ஆனார். உயிர்த்தெழுதல் மறுக்க முடியாத உண்மை. இதற்கு 1 அல்லது 2 பேர் அல்ல, 100கணக்கான சாட்சிகள். அதனால் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் விசுவாசத்தின் அடித்தளம். சந்தேகத்தை நீக்கும் தேவன். அந்த காலத்தில் சிலர் சந்தேகப்பட்டனர். ஆனால் தேவன் அவர்களுக்கு தெளிவாக தன்னை வெளிப்படுத்தினார். இன்று நமக்கும் தேவன் நம்முடைய சந்தேகத்தையும் நீக்குவார். நேற்றும் இன்றும் என்றும் ஜீவனுள்ள தேவன் அவர் என்பதை நாம் உணரும்படி அற்புதங்களை செய்வார். என் கைகளையும் கால்களையும் பாருங்கள், நான் தான் என்று சீஷர்களிடம் காட்டியதை லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்த உடலோடு இருந்தார். இது ஆவி அல்ல, உண்மை. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்தியதை யோவான் 20:19 வாசிக்கிறோம். பயந்திருந்த சீஷர்களுக்கு சமாதானம் கொடுத்தார். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் என்பதை அப்போஸ்தலர் 1:3 வாசிக்கிறோம். அவர் பலமுறை பலருக்கு தோன்றி உறுதிப்படுத்தினார் என்பது இங்கு மிக தெளிவாக விளங்குகிறது. இறுதியாக இயேசு சீஷர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால்
நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டதை மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாய் அனைவருக்கும் தரிசனம் தந்தது ஒரு நோக்கத்திற்காக. என்ன நோக்கம்? சென்று சுவிசேஷம் அறிவியுங்கள் என்ற கட்டளையை கொடுப்பதற்காக. இது கிரேட் கமிஷன் என்று கூறப்படுகிறது. இந்த நிகழ்வில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆன்மீக பாடங்கள்: 1. நம் விசுவாசம் உறுதியானது. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வரலாற்று உண்மை. 2. தேவன் சந்தேகத்தை மாற்றுகிறார். சந்தேகம் விசுவாசமாக உறுதிப்படுகிறது. 3. நாம் சாட்சிகளாக அழைக்கப்பட்டவர்கள். அந்த 500 பேர்கள் போல நாமும் சாட்சி சொல்ல வேண்டும். 4. பயம் துணிவாக மாறும். பயந்த சீஷர்கள் துணிவான சாட்சிகளாக மாறினார்கள். அதே போல நாமும் சுவிசேஷத்தை அறிவிக்க பயப்படாமல் துணிவுடன் முன்னேறுவோம். மொத்தத்தில் இந்த நிகழ்வு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பலருக்கான சாட்சி, உறுதிப்படுத்தப்பட்ட உயிர்த்தெழுதல், பலர் கண்ட உண்மை. சந்தேகத்தை நீக்க தம்முடைய கை கால்களை காட்டினார். அனைவருக்கும் சமாதானம் அருளினார். பயத்தை போக்கினார். பணிக்கு அனுப்பும் கிறிஸ்துவாக சுவிசேஷம் அறிவிக்க நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அப்படி அழைக்கும் தேவன் ஒரு வாக்குறுதியையும் கொடுக்கிறார். இதோ, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். எத்தனை அன்பான தேவன் பாருங்கள். பயப்படாதீர்கள் என்று தைரியப்படுத்தி, வாழ்க என்று வாழ்த்தி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று ஆசீர்வதித்து, உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று கட்டளையிட்டாலும் நானும் உங்களுடைய கூட இருப்பேன் என்று உறுதியையும் அளிக்கிறார். அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்போமா? நமக்கு தேவையான ஞானத்தையும் பலத்தையும் சுகத்தையும் அவரே தந்தருளுவார். இதை விசுவாசிக்கிறீங்களா? After his resurrection, Jesus appeared not only to individuals like Peter and apostles, but also to more than 500 people at once. This proves that his resurrection is a historical and undeniable truth, not a myth. These appearances strengthened the faith of believers, removed their doubts, and transformed fearful disciples into bold witnesses. Jesus also gave them a mission to preach the gospel to all nations. The risen Christ confirms our faith, removes our doubts, gives us peace, and sends us out as his witnesses. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்புள்ள பரலோக தந்தையே, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பலருக்கும் வெளிப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் கிருபையை தாரும். எங்கள் சந்தேகங்களை நீக்கி உம்மை தெளிவாக அறிய உதவி செய்யும். நாங்கள் பயப்படாமல் உம்முடைய சாட்சியாக இந்த உலகத்தில் வாழ உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கை முழுவதும் உம்முடைய மகிமைக்காக இருக்க வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.